வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பாம்புகள் உங்களோட கனவுல வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில சயின்டிஃபிக் ஃபேக்ட் நான் ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். பட் இந்த வீடியோக்குள்ள கொஞ்சம் டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு தாட் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்களா இருக்க ஆசைப்படுறீங்களா இல்லை மற்றவங்க மாதிரி இருக்க ஆசைப்படுறீங்களா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாம்பு அப்படின்னு சொன்னோடனே வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் தர விஷயம் தான். ஸோ அது கனவுல வருது அப்படின்னு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இது எதுக்குடா கனவுல வந்துச்சு அப்படின்னா, மற்ற எந்த அனிமல்ஸுமே வந்து நம்மளோட கனவுல வந்து அவ்வளோ பெருசாக வரப்போகிறது கிடையாது. பட் மோஸ்ட்லி எல்லார் கனவுகள்லையுமே வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லாருடைய கனவுகள்லையுமே வந்து ரேண்டமாக வரக்கூடிய ஒரு அனிமல், ஒரு ரெப்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு தாங்க. சரி, இந்த பாம்பு நார்மலாக ஒரு பாம்பு வருமா? இல்லை நார்மலாக எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரிலாம் வராது. ஒரு சிலருக்கு நிறைய பாம்பு அவங்களோட கனவுகளில் பார்த்துருப்பாங்க. ஒரு சிலர் ஒரே ஒரு பாம்பு தான் பார்த்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த பாம்பு அவங்கள கொத்துற மாதிரி இருக்கும், இல்லை துரத்துற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலரோட கனவுகளில் அந்த பாம்பு அவங்கள விட்டு ஓடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இதை பற்றி எல்லாம் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை இடையில எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கான டாபிக்குள்ளே போகலாம். பாம்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கடிச்சிச்சு அப்படின்னா வந்து அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிடுறேன். பாம்பு உங்களை கடிக்குது கனவுல அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய, நீங்கள் ரொம்ப நம்பக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையுடைய ஒரு பர்சன் உங்களை ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பாம்பு உங்களோட கனவுல வந்து கொத்துற மாதிரி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய கல்ச்சர்ஸில் வந்து இந்த பாம்பு அவங்களை கொத்துற மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இது நாட் ப்ரூவன் திங் அண்ட் இது உண்மையும் கிடையாது, நம்மளுக்கே தெரியும். ஸோ நம்மள எத்தனையோ பேரோட கனவுகளில் இது வந்திருக்கும். ஸோ இது வந்து உண்மை கிடையாது. ஒரு சில கல்ச்சர்ஸில் சும்மா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நான் சும்மா சொல்கிறேன். பட் பாம்பு உங்களை கொத்துற மாதிரி வந்துச்சுன்னா யாரோ ஒருத்தவங்க உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் யாரை நீங்கள் ரொம்ப நம்புறீங்களோ, அது உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை லைஃப் பார்ட்னரோ லவ்வரோ இல்லை பேரண்ட்ஸோ, யாரை நீங்கள் ரொம்ப நம்புறீங்களோ அவங்க மேலே ஒரு கண்ணாவே இருங்க. அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. பிகாஸ் என்னைக்காக இருந்தாலும் அவங்கள ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து நிறையா பாம்பை பார்த்தீங்க உங்களோட கனவுல அப்படின்னா அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் அந்த கனவுல நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கீங்களா, இல்லை காலேஜில் இருக்க மாதிரி கனவு வருதா, இல்லை ஸ்கூல்ஸ் இல்லை ரோடா, இல்லை எந்த இடத்துல அந்த கனவு வருது. ஐ மீன் நீங்கள் அந்த கனவுல அந்த பாம்பு எல்லாமே சுற்றி உங்களை இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துலையோ இல்லை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இடத்துலையோ வந்து உங்களுக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை சுற்றி நிறைய பாம்பு இருக்க மாதிரி கனவு வருது, இல்லை உங்கள் பக்கத்தில் நிறைய பாம்பு ஊறிட்டு இருக்க மாதிரி கனவு வருது அப்படின்னா அந்த கனவுல நீங்கள் எந்த இடத்துல சுற்றி இருக்கீங்க, அந்த உங்கள் கூட யார் யாரெல்லாம் இருக்காங்க அந்த கனவுல அப்படின்றத நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அந்த இடம் அந்த பர்சன்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து இப்போ நான் சொல்லிட்டேன், பாம்பு வந்து உங்கள் பக்கத்தில் இருந்தால் நிறைய பாம்பு உங்கள் பக்கத்துலையோ இல்லை தள்ளியோ இல்லை உங்கள் சுற்றியோ இருந்தால் என்ன ரீசன்னு சொல்லிட்டேன். பட் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து அவ்வளோ பாம்புமே வந்து அவங்க மேலே ஊறுற மாதிரி கனவு காணுவாங்க. ஸோ அந்த கனவுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரோட லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம் இல்லை வேறு யாரோட வேறு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளம்குள்ளே நீங்கள் சிக்கிக்க போகிறீங்க அப்படின்றதுக்கான அறிகுறி, இல்லை நீங்கள் சிக்கிட்டீங்க ஏற்கனவே அது உங்களுக்கு தெரியல அப்படின்றத தெரிவிக்கிற விதமாக வரக்கூடிய கனவு தான் உங்கள் மேலே அந்த பாம்பெல்லாம் உங்கள் மேலே ஊறுறது. அதுக்கடுத்து கருப்பு கலர் பாம்பை நீங்கள் உங்களோட கனவுல பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம், உங்களுக்கு எரிச்சல் தரக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அண்ட் தென் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அந்த ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் உங்களோட லைஃப்பில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இல்லை ஏற்றுக்கவே முடியாது, இந்த பர்சன் எனக்கு தேவையே கிடையாது என்னோட லைஃப்பில் அப்படின்னு யாரையும் நீங்கள் ஏற்றுக்கவே முடியாதுன்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்சன் உங்களோட லைஃப்பில் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க, இல்லை அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து இவ்வளோ நேரம் நான் வந்து பாம்பு உங்களோட கனவுல எப்படிலாம் வரும் அண்ட் அதை பற்றின டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபுல்லாக சொல்லிட்டேன். அடுத்து இப்போது பாம்புகளை வச்சு உங்களோட கனவுகளில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களோட லைஃபுக்கு கொஞ்சம் நல்லது நடக்க போகுதுன்னு அப்படின்னு அர்த்தம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கனவுல நீங்கள் டெட் ஸ்னேக்கை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்பில் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். பாசிட்டிவ் வைப்ஸ் சுற்றி தான் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ பி ஹாப்பி ஃபார் தட். அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில், பாம்பு வந்து நம்மளை விட்டு ஓடுற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா யாரோ உங்களோட எனிமி வந்து உங்களை அட்டாக் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. உங்களோட லைஃப்பில் வந்து வீழ்த்தணும், தாழ்த்தி விடணும், இல்லை எப்படியோ தள்ளி விட்டுறவனுக்கு கீழே, அதாவது தள்ளி விட்டுறணும் சும்மா பிடிச்சி தள்ளி விட்டுறது கிடையாது. நார்மலாக அவன் கரியரில் இருந்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் இவனை வீழ்த்தணும்னு நினச்சி சரி செஞ்சு சூழ்ச்சி செஞ்சு அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் பின்னாடி போகிறதுக்கு ரீசன் தான். அதை குறிக்கிற விதமாக தான் பாம்பு வந்து உங்களை விட்டு ஓடுற மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வரும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பாம்பை வச்சு கனவு வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு டாபிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then.